ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மொறுன்னு டீ கடையில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியான இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை வீட்டிலே செய்யலாம். ஆனியன் பக்கோடாவை டீ டைம் ஸ்நாக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை எல்லாத்தையும் தனித்தனியாக உதிரியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் டீ கடைகளில் கிடைக்கிறது மாதிரி பக்கோடா நமக்கு வீட்டிலையே செய்ய முடியும். கையால் இந்த மாதிரி எல்லாத்தையும் உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி இலைகள் 1 கைப்பிடி அளவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நான் 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 4-5 பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது வெங்காய பக்கோடா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப உதிரியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். வெங்காயத்தில் மாவு இல்லாத மாதிரியே இருக்கும். இந்த அளவு தான் நம்ம கடலை மாவு சேர்க்கணும். இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா போண்டா மாதிரி வந்துடும். இப்போ வெங்காயம் உதிரியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். வெங்காயத்தை கொஞ்சமாக அள்ளும்போது ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். பக்கோடா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கையில் மாவள்ளிட்டு எண்ணெயில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். அப்போ தான் பக்கோடா எல்லாம் ஒரே மாதிரி வேகும். பக்கோடாக்களை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா பக்கோடா எல்லாம் நல்லா முறுமுறுப்பாக வரும். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணாவே போதுங்க, நிறைய பக்கோடா வரும். 10-15 நிமிஷத்துலேயே இந்த ஸ்நாக் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம். எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பக்கோடா முறுமுறுப்பாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடணும். இதே போல் ஆனியன் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெங்காய பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.